இப்போ ரீசெண்டாக மகாராஜாவோட வெற்றிக்கு பிறகு ஏஸ் படத்துக்கு மேலே வந்து எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஆனால் படம் வந்து எனக்கு தெரிஞ்சு பெருசா வெற்றி பெறலன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் ஆடியன்ஸும் பெருசா வரவேற்பு கொடுக்கல. ஆனால் மாமன் படம் ரிலீஸ் ஆகி 2வது வாரமும் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக போயிட்டு இருக்கு. 25 கோடிக்கு மேலே கலெக்ஷன் பண்ணி சூரிக்கு வந்து அது ஒரு வெற்றி படமாக அமைஞ்சிருச்சு. ஏஸ் படம் வந்து ரிலீஸ் ஆகி முதல் வாரத்திலே வந்து 5 கோடி கிட்ட தான் கலெக்ஷன் பண்ணியிருக்கிறதா தகவல் வந்திருக்கு. உண்மையிலே விஜய் சேதுபதிக்கு என்ன ஆச்சு? அவரோட மார்க்கெட் நிலவரம் என்ன? சார் விஜய் சேதுபதி அது எப்படின்னு தெரியல, பேச ஆரம்பிச்சிட்டாரு. சும்மா பேசிக்கிட்டே இருக்கக்கூடாது சார், ஒரு லெவலில் தான் பேசணும். கிடைக்கிற மைக்கு கிடைக்குதுன்றதுக்காக எல்லா இடத்துலையும் போய் பேசிட்டு இருக்கிறாரு. அதுவும் இந்த பிக் பாஸ் போனதுக்கப்புறம் ரொம்பவே பேச ஆரம்பிச்சிட்டாரு. உங்களுக்கு ஒரு பெரிய பலமே என்னன்னா அவருடைய நடிப்பு அப்படிங்கிறது, யதார்த்தமான நடிப்பு அப்படிங்கிறது ஒரு பலம். பார்க்கறதுக்கு நம்ம வீட்டில் இருக்கிற ஒரு பையன் மாதிரி இருக்காங்கிற ஒரு இது. உடம்புக்கும் முக்கியத்துவம் கொடுக்கறது கிடையாது, கிடைக்கிற படங்கள் எல்லாத்துலேயுமே அவர் நடிக்கிறாரு. ப்ரொடியூசர்ஸ் ஓகேன்னா